நெஞ்சு மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லாஸ்ட் 10 நோம்போட நோன்பு வந்துடுச்சு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கேமல் லைல். ஸோ இன்றைக்கான வீடியோ நோன்பு திறக்கிறதுலேருந்து நான் கேமல் லைல் போயிட்டு வர வரையும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் பாங் சொல்லிட்டாங்க, நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. ஸோ ஷார்ஜாவில் 6:30க்கெலாம் இங்கே பாங் சொல்லிடுவாங்க. எல்லா யூஏஇலையும் அப்படி தான் நினைக்கிறேன், பிகாஸ் சம்டைம்ஸ் வேரி ஆகும். ஷார்ஜாவில் பார்த்தீங்கன்னா ஜும்மாலாம் 12:30க்கே சொல்லிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. ரெகுலர் ஃபுட் தான், பஜ்ஜி, வடை, கஞ்சி, அப்புறம் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு ஒரு 1 hour கழிச்சு ரைஸை வைக்க போட்டுருவோம், லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காகன்னு போட்டாச்சு. நான் வந்துட்டு நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் தராவியாலாம் போயிட்டு வந்து தான் சஹருக்கு சமைப்பேன். இந்த கடைசி 10ல் பார்த்தீங்கன்னா கேமல் லைல் அண்ட் தராவியா ரெண்டுமே தொழுக வைக்கிறாங்க. பட் ஏதாவது ஒன்றுக்கு போனாவே ஓகே தான். ஸோ அதனால நான் கேமல் லைல் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். அதனால ஒரு 8 o'clockலாம் ரைஸை போட்டால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு வெசல்ஸ்லாம் இருக்கவா செய்யாது, அது பாட்டுக்கு குமிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அப்படியே லைட்டாக கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வேலை பண்ணிட்டு இருக்கக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் லைட்டாக ஒயிட் ஹேர் இருக்குது, அதை கட் பண்ணி விடு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஹேர் ட்ரெஸ்ஸராக மாதிரி இந்தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி விட்டுட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு கொஞ்சமாக காஃபி கிரேவிங்ஸ் இருந்தது, அதோட வந்து காஃபி போட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு வீட்டில் பிஸ்கெட் இருந்தாலே காஃபி போட்டு குடிச்சு பிஸ்கெட் நினச்சி சாப்பிடணும்னு ரொம்பவே பிடிக்கும். அதோட அந்த காஃபியை போட்டுட்டு இருந்தேன். கடைசி 10 நோன்பு எப்படி வந்ததுன்னே தெரியல. கண்ணை மூடி திறந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஒரு ரமதான் மந்த். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்னு நான் நினைக்கவே இல்லை சீரியஸ்லி. உங்களுக்கு இந்த ரமதான் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரமதான் எங்களுக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஈத் யூஏஇயில் வரப்போகுது. அதனாலே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. காஃபியெல்லாம் போட்டு முடித்து குடிச்சிட்டு லெமன் ரைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டா சீக்கிரம் வந்துட்டு நமக்கு அட்லீஸ்ட் பெட் ரெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வெளியே வந்தால் தான் நானுமே அவங்க கூட சேர்ந்து வெளியே போவேன். இப்போ தொழுக போகிற சான்ஸ் கிடச்சதுனால நான் ருசைனா மட்டும் தனியாக போகும். ருசைனா வரலைன்னா நான் மட்டும் தனியாக போவேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சம்டைம்ஸ் விட்டுட்டு போவாங்க. பள்ளியில் போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பள்ளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலையாளி ஆன்ட்டிஸ், எங்களோட ஏஜ் குரூப் கேர்ள்ஸ், எங்கள் ஊர் ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கூட பேசிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வீடை திறந்து விடுவாங்க, அப்படி இல்லைன்னா நான் வீடை திறந்து வருவேன். அதுதான் நல்லாவே இருக்கும் உண்மையாகவே. இதோ நம்ம வெளியே போயிட்டு ஏதோ வேலையை முடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எப்போதுமே அவங்களுக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதனால் நம்மளுக்கு வந்து அதை பண்ணுறப்போ ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வாப்பா அம்மாவலும் இந்த ஒரு பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கேமல் லைல் அப்படிங்கிறதுனால எத்தனை மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் கிளம்பி போயிட்டேன். எப்போதுமே திராவியாவுக்குமே நான் முன்னாடியே கிளம்பி போயிடுவேன், பிகாஸ் நம்மளுக்கு உள்ள இடம் கிடைக்காது. சீக்கிரமாக போனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள இடத்துல போய் உட்காந்து. ஸோ இங்கே எங்கள் பள்ளியில் கேமல் லைல் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 o'clockன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் 1:30 மணிக்கு தான் வந்து பள்ளிவாசலே திறப்பாங்க அப்படின்னு. அதனால நான் ஒரு 1:15 போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே அது நம்ம கேமல் லைல் தொழ போகிறோம் அப்படிங்கிறதுனால தூக்கமே வரல.
அதோட நான் உதவெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். சைட் பையில் என் மாவ தூங்கவே இல்லை. அவங்க வாப்பா தூங்கிட்டாங்க, அவங்கள நோண்டிகிட்டு இருந்தா. பட் போகிற சமயத்தில் ஒரு லைட்டாக அல்வையை போட்டாங்க மேடம். அப்புறம் நார்மலாகி அவங்க வாப்பா சமாதானப்படுத்தி பாலெல்லாம் கொடுத்து படுக்க போட்டாங்க. அப்பாடான்னு இருந்தது. திராவியாக தனியாக போகிறப்ப பெருசாக எதுவும் தெரியாது. பிகாஸ் அங்கங்கே க்ரௌடாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் கேமரேலுக்கு நம்ம ஒரு 1 o'clock மிட் நைட் கிட்ட நம்ம தனியாக கிளம்பி போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்தது. கீழே இறங்கி பார்த்தா காக்கா கூட காணும். அமைதியாக இருந்தது ரோடே. ஜஸ்ட் 1 or 2 cars தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. அதோடு நான் அப்படியே நடந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருந்தேன். வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் பள்ளிவாசலுங்கிறதுனால நான் தனியாகவே வந்துடுவேன். பட் நைட்டு மிட் நைட்டில் வந்ததுனால ஒரு மாதிரி அமைதியாக இருந்தது. அண்ட் நிறையா கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியே பள்ளிவாசல் வாசலில் உட்காந்துருந்தாங்க. பள்ளிவாசலையும் திறந்துட்டாங்க கரெக்டாக 1:30க்குலாம். அதுவும் நாங்கள் உள்ளே போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்ச நேரத்துலேயே கேமல் தொழுகையும் வச்சாங்க. லென்த்தியாக வச்சாங்க 2 o'clockலேருந்து 3:05 வரையும். அதோட நல்லபடியாக நம்மளோட ஃபர்ஸ்ட் கேமல் தொழுகையை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு தொழுகை கிடச்சிருச்சு. ரோட்டில் பார்த்திங்கன்னா காக்கா கூட இருந்திருக்காது. பிகாஸ் நான் டைம் பார்த்திங்கன்னா 3:15 3:20 கிட்ட ஆகிடுச்சு. ஊரில் 1:30க்குலாம் வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1:30க்குலாம் அசால்ட்டாக வெளியே போயிட்டு 3:15க்கு வீட்டுக்கு வந்தேன் நான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வீட்டை திறந்தோடனே லைட்டு வச்சு என்னோடய ஹஸ்பண்ட் தொழுதுட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இவ்வளோ லென்த்தியாக இவ்வளோ நேரம் தொழுதா அப்புறம் காலையில் முழிக்க முடியாது ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு வீட்டிலே தொழுதுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதோட நானும் அவங்க கூட போயிட்டு துவா கேட்டுட்டு இருந்தாங்க. சேர்ந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். நம்மளுக்கு இங்கே ஃபஜர் பார்த்திங்கன்னா 5:10க்கு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 4:40க்குலாம் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 3:30க்குலாம் வந்ததுனால நம்மளுக்கு சாலிடாக ஒரு 1 hour இருந்ததுனால படுத்து தூங்கலான்னு வந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு காஃபி போட்டு கூட நாங்கள் வாய்ப்பே இல்லை, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு படுக்க போயிட்டேன். பக்கத்தில் பார்த்தா என் பிள்ளை ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தா. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கேமல் ஆயில் வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.